அம்மா வந்து உங்களுக்கு மருந்து வந்து கொல்ல போகிறாங்க, என்ன செய்வோம்? ஆ என்ன அம்மா அம்மா அந்த குடிப்போம். அம்மா இருந்தால் குடிப்பீங்க நீ? ஆ சரி, இப்போ நாங்கள் வந்து இந்த ஒரு உதவியை உங்களுக்கு செஞ்சிருக்காட்டி நீங்கள் வந்து என்ன ஒரு ஐடியாவில் இருந்த நீங்கள் அடுத்த கட்டம் கூட நகர்வு எதுவாக இருந்தது? தற்கொலை தான். தற்கொலைக்கு போதான் இருந்தேன் நான் பிள்ளைகளோட. நாங்கள் செத்தா தெரியாதானே? நீங்கள் செத்தா உங்களுக்கு தெரியாதானே? அப்போ நீங்கள் சார சரி நீங்கள் வாழ்ந்துட்டீங்க, சரி உங்களுக்கு ஒரு 35 வயசுன்னு வைப்பமே. அப்போ இந்த பிள்ளைகளை நீங்கள் சாக்கொலை நினைக்கிறது வந்து சரியா? அப்போ நீங்களும் வாழ ஆசை இல்லையா? இருக்கு. அப்போ அம்மா மருந்து தரைக்குள்ள நீங்கள் அதை எப்படி வாங்கி குடிப்பீங்க? அம்மா குடித்தா நீங்களும் குடிப்பீங்க. சரி, அப்போ நீங்கள் அம்மா சொல்ல மாட்டீங்களா? அம்மா அப்படி குடிக்க வேணாம், அம்மா நான் இருக்கேன், நான் வளர்ந்து உங்களை பார்ப்பேன் தானே, நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? முடிவு எடுக்க வேண்டிய நிலைமை வந்தது தம்பி. ஆனால் நீங்கள் வந்துட்டீங்க, இல்லாடி எடுத்துருப்பேன். உண்மையாக தான் சொல்கிறீங்க? ஓ உண்மையிலே. அதுக்கு தாண்டி காலையில் கோல் எடுத்து நான் ஒரு கதைக்கு இப்போ ஒரு கதைக்கு நீங்கள் கோல் எடுத்து நாங்கள் வந்திருக்காட்டி நீங்கள் தான் குலை செஞ்சுருப்பீங்க, அப்படியா? ஒருத்தரும் இல்லை தம்பி எங்களை பார்க்குறது. மனுஷன் இருந்தால் நல்லா பார்த்தது. மூலம் என்று வந்து தம்பி சொன்னதையும் கேட்டிருப்பீங்க. அம்மா வந்து விஷத்தை இருந்தாலும் நாங்கள் குடிப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படியான ஒரு அருமையான பிள்ளைகளோட சேர்ந்து 4 உயிர் போக இடத்துல ஏதோ நாங்கள் வந்தால் அதை தடுத்து நிறுத்தியிருக்கோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு நாங்கள். அனைவருக்கும் வணக்கம், நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் திக்கோடைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ வந்து பார்த்துருப்பீங்க, நாங்கள் வந்துட்டு தைப்பொங்கலுக்கு முதல் நாள் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அந்த உழைக்கிறதுன்னு சொல்லிட்டு வந்து கட்டாது போயிட்டு வேலை செஞ்சுருக்க இடத்துல வந்து விழுந்தால் வந்துட்டு உயிரிழந்த ஒரு அண்ணாட குடும்பத்தை வந்து சந்தித்து அவங்களுக்கு வந்துட்டு பொங்கல் கொண்டாட்டத்துக்காக வந்துட்டு ஒரு 50,000 மட்டும் கொடுத்துருந்தோம். அது வந்து பொங்கல் கொண்டாட்டத்துக்கு மட்டும் இல்லை, அவங்களோட பிள்ளைகிட்ட படிப்பு செலவுகள், அது போக வந்து உடுப்புகள் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு கொடுத்துருந்தோம். சரி தானே? ஸோ அந்த வகையில் வந்துட்டு அந்த வீடியோ போட்ட பிறகு வந்து நாங்கள் அந்த வீடியோவில் கதைச்சிருப்போம். இவங்களுக்கான உதவிகள் யாராவது நீங்கள் செய்ய விரும்பினா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் நாங்கள் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு 4-5 பேர் வந்து காசு அனுப்பியிருந்தாங்க. ஓகே தம்பி, நாங்கள் இது அனுப்பியிருக்கோம், இதை கொண்டு போய்ட்டு நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க, அவங்க தங்களால் முடிஞ்ச ஒரு சுய தொழில் செஞ்சு பிழைச்சி கொள்ளட்டும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த வகையில் நாங்களுமே வந்துட்டு ஜெஃப்னா போக இருக்கிறதால அந்த ஒரு உதவியை கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். சரி தானே? நாங்கள் இப்போ போயிட்டு அவங்களோட கதைச்சிட்டு அந்த ஒரு உதவியை கொடுத்துட்டு போகலாம். அண்ட் வந்து அவங்க என்ன வாழ்வாதாரம் செய்கிற ஐடியாவில் இருக்காங்க அப்படின்றதையும் நாங்கள் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி கதைச்சி அதை செஞ்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த வகையில் நாங்கள் அவங்களோட போயிட்டு அதை கதைச்சி செய்கிறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக அமையும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, இவங்களோட குடும்பத்தை பற்றிய நிலைமைகள் யாரும் தெரியாத வகையில் வந்துட்டு இதை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், இதுக்கு போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட குடும்ப நிலைமைகள் அண்ட் வந்துட்டு எப்படி இவங்க கஷ்டப்பட்டவங்களாக மாறினாங்க அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நாங்கள் அதில் சொல்லியிருப்போம். சரி தானே? இப்போ திடீரென வந்து பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு விளங்காமல் இருக்கலாம் அப்படின்றதையும் நான் சொல்லிக்கொண்டு, இப்போ வந்து நாங்கள் உள்ளுக்கு போய்ட்டு அவங்களோட கதைப்பம்பாங்கோ. இன்றைய தினமும் வந்து சரியான வெயிலாக தான் இருக்குது. இல்லையா? பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், வந்து இதுதான் வந்து அவங்களோட காணி, அப்புறம் வந்து இது அவங்களோட வீடு. பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட சகோதரங்கள் தான் நின்று வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க. என்ன வேலை செய்கிறாங்க? அது கச்சான் இல்லையே, என்ன இப்போ பார்த்துட்டு வரோமா? அக்கா அவங்களோட தம்பி என்னாக்கெல்லாம் இல்லை நிற்கிறாங்க. என்ன என்னண்ணா செய்றீங்க? கச்சான் பிடுங்குறீங்களா? பிடிங்க முடியுதா? அக்கா அக்கா ஓடுறா? ஏன் வீடியோக்கு வர பக்கமா? அப்போ என்ன செய்வோம்? அது என்னண்ணா இது இது கச்சா புல்லும் சேர்ந்து முளைச்சிருக்கா? வயல் புல்லுண்ணா. ஓகே. ஸோ அந்த வீடியோவில் நாங்கள் அண்ணாவையும் காட்டியிருப்போம் அண்ட் வந்து அக்காவையும் காட்டியிருப்போம். சரி தானே? 2 பேரும் வந்து அந்த அக்காவோட சகோதரங்கள் தான். ஓகே. அப்போ என்ன எல்லாம் பிடுங்கியாச்சா இல்லாட்டி பிடிங்கி கொண்டு இருக்கீங்களா? 2 பேரை முடியுதா? ஓகே. அப்போ இதை நீ பிடுங்கி நீ என்ன செய்கிறது? அதில் காட்டுமே, வாங்கல உனக்கா. இஞ்சத்து மக்கள்கிட்ட பிரதான ஜீவனோபாயமாக வந்துட்டு இருக்கிற வந்து விவசாயம்தான். விவசாயம் மண்டைக்குள்ளே வந்துட்டு நெல் செய்வாங்க, அப்புறம் வந்துட்டு கச்சான் செய்வாங்க.
ஸோ இவங்க வந்துட்டு தங்களோட காணிக்கு முன்னுக்குள்ளே அந்த இடத்துல வந்துட்டு கச்சான் வந்து விதைச்சி இப்போ அதை ஆஞ்சு என்ன சொல்கிறோம் கச்சான் கந்த பார்க்குறேன்னு சொல்லுவாங்க என்ன அது வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அக்கா என்னக்கா ஓடிட்டீங்க நீங்கள்? யாருக்கு நீங்கள் அங்கே ஓடினாலும் இங்கேருந்து சூம் போட்டு காட்டலாம். ஓகே, இப்போ நானும் வண்டே தான் வந்து ஃபஸ்ட் டைம் கச்சான் இப்படி பார்க்குறேன். என்ன மரத்தோட என்னண்டு இப்படியே சப்பலாமா? இங்கே வாங்க நீங்கள் கிட்ட சப்பி காட்டுங்க. அவன் இருக்கா ஜாலி சப்பி காட்டுதான் இப்படி தானே சப்பரா இல்லாட்டி முறை இருக்கா? உடைக்காமல் இப்படிதாப்பா சாப்பிட்றது. பாப்பா இருக்கா ஒரு ரோஸ் கலரில் இது பார்த்தியா? இது சோப்பு கச்சானா? நீங்கள் அவங்களோட அக்கா நீங்கள் கடைசி தங்கச்சியாவா? கடைசி தங்கச்சியா? ம் சரி. இப்போ என்னடா அக்காவுக்கு என்ன உதவி செஞ்சு கொடுப்போண்ணா? நீங்கள் அண்ணா தம்பியா? தம்பியா. சொல்லுங்கள் என்ன செய்வோம்? கோழிக்கு கட்டி கொடுக்குறா? ஏன்னா கட்டு தெரியாது. வீடு கட்டி கொடுப்போமா? என்ன நீங்கள் கச்சான் வாங்கி கொடுங்கோ, கடலை வாங்கி கொடுங்கன்ற மாதிரி கோழிக்கு வீடு கட்டி கொடுங்கோ, வீடு கட்டி கொடுங்கோண்டா எல்லாம் என்ன பெரிய காரியங்களப்பா இப்படி செய்யுது. ஆட்டே மாடதெல்லாம் உங்கள்டாண்ணா நிற்கிற எல்லா மாடும் உங்கள்டையா? சுற்றி காட்டுறாக்கா உங்களோட மாடு இதில் எத்தனை நிற்குது? அந்த கொட்டிலுக்கு நிற்கிற ஒரு மாடா உங்களோட? இவ்வளோ மாடு உங்கள்டா? இப்போ உங்கள்கிட்ட காசு வேண்டி வந்துருக்குன்னாங்க. ஏன்னா கஜான் பச்சியா சாப்பிடலாம்டா? என்னண்டு கூட வேண்டாமே? அதான் இப்போ அந்த வீடியோ நான் செஞ்சு போட்டது தானே. அப்போ அதுக்கப்புறம் வந்து ஒரு கொஞ்சம் பேர் கதைச்சவங்கண்ணா கதைச்சாக்காக சில உதவி அனுப்பியிருந்தவங்க. அப்போ நாங்கள் அதை கொடுத்துட்டு போகணும் பண்ணாங்க. நாங்கள் அக்காட்ட கொடுத்துட்டு போவோம். அக்கா பார்த்து செய்வா தானே சொல்லிடுவாள். வேணா நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க தானே? அண்ட் எங்களுக்கு பார்த்து வாங்கி தர மாட்டீங்களே? இல்லை படிக்கல சொல்லுங்கள். உண்மை தாங்க. ஒரு 1 லட்சம் கொடுத்தா எவ்வளோ மாதிரி வாங்கி தருவீங்க? 50,000? அவ்வளோ பெரிய மனசா உங்களுக்கு? எங்களோட வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களா? அதுதான் போல விளக்கம். நேற்று என்ன பார்த்தேன் சொல்லுங்க. எங்க அரையம்பதியா சீட்டு வாங்கி போட்டேன். அது கிரான் அது போட்டு முன்னா போட்டு. சரி, நல்லா போச்சு. நல்ல ஒரு தொழிலாளிகளை வந்து காட்டியிருக்கோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து அக்காட சகோதரங்கள் தான். இந்த மாதிரி தான் வந்து இவங்க வேலை செஞ்சு நாளாந்தம் வாழ்ந்துன்னு இருக்காங்க. அதுலேயும் வந்து அக்காட கணவர் வந்து எதிர்பாராத ஒரு காரணத்தால் வந்து இறந்து போயிட்டார். அதுலேயுமே வந்துட்டு அவங்களுக்கு நிறைய கடன்கள் இருக்கும். ஸோ நிறைய கஷ்டப்பட்டு தான் வந்து அந்த பொடியை வந்து இங்கே கொண்டு வந்து சேர்த்தவங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் வந்துட்டு தைப்பொங்கலுக்கு வந்து ஒரு உடுப்பு கூட வந்து பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுக்குறதுக்கு வந்துட்டு காசு இல்லாமல் இருந்த நிலைமையில் நாங்கள் வந்து கொடுத்துனாங்க. இல்லைன்னா உடுப்பெல்லாம் எடுத்து பொங்கினவங்களா? பொங்கியிருக்க மாட்டாங்க. ஆனால் உடுப்பெல்லாம் எடுத்து கொடுத்தவங்களா? எல்லாம் செஞ்சு கொடுத்துவா. சிவம் காசு வச்சுக்காங்களா? சாமான்லாம் வாங்கினாங்களா சாப்பாட்டுக்கு? ஒரு 2 கிழமைக்கு முதல் புள்ள கச்சான் கந்து போயிட்டு நாம கையை வெட்டி போர்டில் இருந்து ஏன் பிள்ளைகிட்டே நீங்கள் கச்சான் போட்டு கொடுத்தீங்க? நாங்கள் கொடுக்கல. விளையாடு புத்தியில் நான் வெட்ட போகிறேன்னு சொல்லி கத்தியை வாங்கி வெட்டினோம். கச்சான் என்ன மாதிரி வெட்டினோம்? வெட்டிக்காரங்க வெட்டி இந்த விரலில் தையல் போட்டு. அப்படியா? சரி, அதுக்கு என்ன பரவாயில்ல. வெட்டிக்காரங்க அப்படி வெட்டினோம். விரல் இல்லையா? துண்டாயிட்டா? கொண்டு போய் அப்புறம் அங்கிருந்து களுவாஞ்சிக்குடி போட்டு கொண்டு மட்டக்கிழமை போச்சு. ஒரு கிழமை கையை போட்டு இப்போ செவ்வாய்க்கிழமை போகணும். சரி சரி, நாங்கள் பார்க்குறோமே. அது யார்? அது மாடு மேய்க்கிறவரா? இல்லை, அவர் மாடு மேய்க்கிறவர் சரி. மாட்டுக்கு பின்னால் போகிற பார்த்தா உங்களுக்கு யாருன்னு எங்களுக்கு சொந்தம் இல்லை. அவங்க சொந்தம் இல்லையா? சரி, அப்போ நாங்கள் அக்காவோட கதைச்சிட்டு போகிறோம்ண்ணா. அதை கொடுத்துட்டு உதவியை நீங்கள் நாங்கள் அப்பா சொன்னதை பார்த்து செஞ்சாங்க. சரியா?
சரி உங்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம். இந்த கஜானில் டேஸ்ட் ஆகடா ஹவிதாஸ். இல்லை 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 அது சும்மா இப்போ இந்த இதில் சாப்பிடக்குள்ள மட்டும்தான் இந்த டேஸ்ட் ஆகும். என்ன சொல்லுவோம் எல்லாம் அளவோட இருந்தால் தான் நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் கணக்கு வட்டி தந்து விட்டீங்கன்னா நாங்கள் கொண்டே சாப்பிட மாட்டா. ஓமோ மேன் நீங்கள் உங்களோட கஷ்டம் கேட்க போகிறீங்களா? அப்போ சொல்லுங்களேன் சொல்லுங்களேன் ஏன்ண்டு நீங்கள் கேட்க வந்த சொல்லுங்கக்கா. இல்லாட்டி என்ன கல்யாணம் பேச போகிறீங்களா? ஆ இங்கே வாங்க சொல்லுங்களேன். இல்லை இப்போ வீடியோ எடுக்கிறீங்களா தம்பின்னு கேட்ட விளக்கம் என்ன? ஏதாவது ஒன்று கதைக்கிறது நான் கேட்டிருப்பீங்க இல்லையா? சொல்லுங்களேன். அதை வீடியோவில் காய்ச்சா தான் செய்யலாம். வீடியோவில் காய்க்காம நான் என்ன செய்கிறது? உங்களுக்கு என்ன உதவி செய்கிறோட நிற்கிறீர்கள் இல்லையே? ஆ வீடியோ எடுக்காமல் என்ன உதவி செய்கிறேன்? நான் கூழுக்கு மாதம் மீசைக்கு மாதம்டா இப்படி என்ன செய்கிறேன்? இப்போ அந்த அக்கா வந்து வீடியோவில் காய்ச்சோடியா நாங்கள் இன்றைக்கு உதவியை கொஞ்சம் கொண்டு வந்திருக்கோம் கதைச்சா கூட. என்ன உங்களுக்கு கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுன்னா என்ன வேண்டா கச்சா 5 சாப்பிடலாம் நம்பலாம். ஆ சரி அப்போ நான் காய்ச்சிட்டு வரேன். சரியா உங்களுக்கு காய்ச்சி முடிவெடுங்க. ஸோ வந்து இதுதான் அக்காவோட வீடு. அக்கா இங்கே வாங்க இருக்கா. நீங்கள் வளர்க்குற கோழி இல்லானே எத்தனை நிற்கிது? 6 காட்டுங்க இருக்கா கோழியை. அப்போ என்ன இது உங்களோட வாழ்வாதாரமாக இருக்குதா இல்லாட்டி சும்மா முஸ்பாத்தியாக வளர்க்குறீங்களா? இது என்னக்கா ரச்சி கோழியா இல்லை? ம் மிஷின் குஞ்சு மிச்சம் 2 வாங்க பாரு. அது இது என்ன இது புரோயிலர் கோழி மாதிரி இருக்கல பார்த்தா. ஆ கஜானா இல்லை இல்லை அவிக்கணும். நான் சும்மா சொன்னேன்னாக்கா எனக்கு அவ்வளோ பெருசாக விருப்பம் இல்லை. ஆக்கா இது என்ன முட்டை வரா இல்லை ரச்சி கோழி தானே சமைச்சு சாப்பிட்றேன். என்ன விற்கிறீங்களா வளர்த்து? இவங்களுக்கு வேண்டி வளர்த்து இவங்களுக்கு சமைச்சு கொடுக்குறீங்களா? ஏன் அந்த வில்லங்கிறது அது பார்க்க கடையில் வாங்கி சமைச்சு கொடுக்கலாமே. ஆ ஏன் அப்போ வேண்டைக்குள்ளே வளர்த்துன்றீங்க? ம் இல்லை இல்லை இப்போ நீங்கள் இது வாங்கிக்குள்ளே வளர்த்து வந்தீங்க இந்த 2-4 குஞ்சும் 4 குஞ்சு வேண்டல 6 பண்ணாங்க. ம் எவ்வளோ பண்ணீங்க? தெரியல இவர் நம்ம வளர்க்க எவ்வளோ கடை வாங்கினீங்க? 6மா இல்லாட்டி 1டா? 6,300 6,300 வாங்கிங்க. ஏன்னா நீங்கள் காசு கொண்டு வாங்கி சாப்பாடு போடுற இல்லை தானே? அப்போ தண்டை வாட்டில் வளர்ந்தா ஓகே. அப்போ ஒன்றை தந்துடுவோம் உங்களுக்கு இந்த கறிக்கு. ஆ நீ நல்ல ஐஸ் வைப்ப அழகாண்ணா. ம் இவன் தான் சரியா அப்பா மாதிரி இருக்கானேடா. உனக்கு காலத்தையும் தானே நாங்கள் வந்து சந்திச்சோம். என்ன மாதிரி எங்கே தம்பி அப்பாங்க சாமிகிட்ட போயிட்டு யார் உங்களுக்கு சொல்லி தந்து அந்த சாமிகிட்ட போகிற கதை? அம்மா சொல்லி தந்துட்டேன். ஆனால் உண்மையிலே வந்து இது ஒரு நல்ல பழக்கம் தான் சொல்லுவோம். ஏன்னு சொன்னால் வந்து இப்போ செத்து போயிட்டார் இறந்து போயிட்டாருன்னு சொல்கிறத விட அப்பா வந்து சாமிகிட்ட போயிட்டாருன்னு சொல்கிறது உண்மையிலே ஒரு நல்ல ஒரு பேச்சு வழக்கு. அதை வந்து எல்லோரும் பின்பற்றினா நல்ல சிம்பிளாக வந்துட்டு அப்பா அந்த மாதிரி போயிட்டார் அப்படி இப்படின்னு சொல்கிறத விட சரியாப்பா. அப்போ அம்மா உங்களுக்கு உடுப்பு எடுத்து வந்துவா உங்களுக்கு? எந்த உடுப்பு இது போட்டிருக்குதா? ட்ரௌசர் எடுத்து வந்தவங்களா? ஓகே. தங்கச்சிக்கு என்ன எடுத்து வந்தவா? சட்டையும் ஜீன்ஸுமா? ஓகே. அப்போ இங்கே கையை கொண்டு ஆகாமல் இருக்கா? என்ன நடந்தது? வெட்டிட்டு கையில் போட்டுருக்கோம். என்ன துண்டா போயிட்டாக்கா? துண்டா போயிட்டு இந்த நுடியில் இப்போ என்ன இது உதண்டிட்டா ஒட்டிட்டு செவ்வாய்க்கிழமை கொண்டு வர சொல்லிக்காங்க தெரியுமா? ஒட்டிட்டுதா? கவனமாக மேன் நீங்கள் கஜான் விட்ட போனீங்க? ஆ தங்கச்சி ஏன் கஜான் விட்ட போனீங்க? ஆளுக்கு இன்னும் கதை வேறு இல்லை. நண்டே மாதிரி தான் இருக்கிறேன். தம்பிக்கு என்ன உடுப்பு அம்மா எடுத்து வந்துவா? டவுசன் சேட்டுமா? ஓகே நான் போட்டு காட்டுன்னு பாப்போம். புது உடுப்பு இருக்கா? போட்டு காட்டுங்க அம்மா காலையில் வாங்க. என்ன இருக்கோமே நான் கொஞ்சம் கிளியர். ஸோ வந்து இதுதான் அக்காக்கள்கிட்ட வீடு. நாங்கள் போன வீடியோலையும் காட்டியிருப்போம், அதுக்கு முதல் வீடியோலையும் வந்து காட்டியிருப்போம். சரி அப்போ வந்து நாங்கள் போன வீடியோக்குள்ளே அக்காட்ட கஷ்ட துன்பங்கள் எல்லாம் கேட்டு அறிஞ்சிருந்தோம். அப்போ அக்கா அந்த வீடியோ பார்த்த அப்புறம் உங்களுக்கு ஊர்லேருந்து யாரும் வந்து உதவிகள் செஞ்ச மாதிரி எதுவும் இல்லை நம்பி அப்படி ஒன்றும் செய்யல? வேறு யாரும் வெளியிலேருந்து வந்து உதவிகள் செஞ்ச மாதிரி இல்லை? ஊருக்கு யாரும் வீடியோ பார்த்து கதைச்ச மாதிரி இல்லை? ஒன்றும் ஒரு தரம் வெளியில் போகவே இல்லை போல நீங்களா? வீடியோ போட்டு அப்புறம் வெளியில் போகவே இல்லையா? இல்லை ஹாஸ்பிட்டலில் இருந்து நான் ஹாஸ்பிட்டல் இருந்தீங்களா? ஓகே. வா வச்சு விட்டுருந்தீங்கண்ணா. சரி ஓகே. அப்போ அண்டைய தம்பி எங்கே கண்டவர்? ஸ்கூலுக்கு போனேன்னு சொன்னீங்க. விளையாட போனேன்.
சரிக்கா. இப்போ நாங்கள் வந்து நீங்கள் அன்றைய கதைச்சு நீங்கள் தானே இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வாழ்வாதாரம் ஒன்று செஞ்சு தர சொல்லி, அப்போ உங்களுக்கு என்ன வாழ்வாதாரம் வந்து செஞ்சு தந்தால் நீங்கள் அதை வச்சு பிழைச்சி கொள்வீங்க? கோழி வளர்ப்போ இன்னும் ஒன்று கேட்ட மாதிரி இருந்துச்சு அப்படியா? கோழி வளர்ப்பு தான் தம்பி கேட்டேன் நான். கூடு நிரந்தரமாக கூடு ஒன்று கட்டி அரை விலைக்கு பாய்லரை வேண்டி தீனிகளை போட்டு வளர்க்கக்கூடியதாக இருக்கும். அது செய்யக்கூடிய மாதிரி இருக்குமா? ஓகே. அப்படின்னு சொன்னாக்கா இப்போ வந்து தெரியும் தானே, இப்போ நான் உண்மையிலே வந்து இப்போ உங்கள்கிட்ட நான் இந்த முறை வந்து செங்கலடி கிரான் அந்த சைட் தான் நான் வந்து ஹெல்ப் கூட செஞ்சு கொண்டு இருக்கிறேன். அப்போ இந்த ஆள் வந்துட்டு பார்க்குற ஐடியாவிலே இருக்கல, இருந்தாலும் வந்து உங்களை நாங்கள் ஆல்ரெடி வீடியோ எடுத்து போட்டதால் உங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப் பண்ண கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுன்னு ஓடி வந்தேனாங்க. ஸோ வந்து உங்களுக்கு பொங்கலுக்கு முன்னே ஏதோ ஒரு வகையில் சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி சில காரியங்களை செஞ்சுட்டு போனாங்க. அப்போ சந்தோஷமாக இருந்தீங்களா அந்த டைமில்? தம்பி நல்ல சந்தோஷம், காசு இருந்தது. ஓகே. அப்போ நாங்கள் அந்த காசை தந்திருக்காட்டி உங்களுக்கு எப்படி இருந்துக்க வேண்டியனா? சரியான காவேல தான், ஏற்கனவே அழுது கொண்டு தான் இருந்தேன். ஓகே. அப்போ அந்த டைமில் நாங்கள் ஏதோ ஒரு வகையில் சந்தோஷப்படுத்திக்கோன்னு சொல்கிறீங்களா? ஓம் தம்பி, எங்களுக்கு சரியான சந்தோஷம் நீங்கள் வந்தது எங்களுக்கு. சரி. இப்போ அதே சந்தோஷத்தை வந்து நாங்கள் தொடர்ந்து செய்யணுமாக இருந்தால் நாங்கள் வந்து மறுபடியும் உதவி செய்யலாதானே. அப்போ நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு வகையில் உழைக்கக்கூடிய மாதிரி நாங்கள் உங்களை மாட்டோம் அப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் ஒரு கோழி கூட ஒன்று அடித்து நார்மலாக ஒரு 25-30 கோழி மாதிரிக்கு ஸ்டார்ட் பண்ணால் அது அப்புறம் நீங்கள் அதில் உங்களோட முயற்சியை போட்டு பெருப்பிக்கலாம் தானே. அப்போ நானும் வந்து நிறைய பேரோட பெருசாக கதைக்கவும் இல்லை, அந்த வீடியோ பார்த்து யார் உங்களுக்கு சொல்லி உதவ முன்பானாங்களோ அவங்கள்ட்ட உதவியை நான் எடுத்து தருவோம்னு இருந்தேன். ஸோ அந்த வகையில் வந்துட்டு ஒரு 5-6 பேர் வந்துட்டு கதைச்சிருந்தாங்க. தம்பி கிருஷ்ணா நான் அனுப்புறதை கொண்டு போய்ட்டு கொடுங்கன்னு சொல்லி அந்த வகையில் நான் உங்களுக்கு அந்த காசு தரேனாக்கா நீங்கள் எனக்கு அந்த தொழில் செஞ்சு எனக்கு காட்டணும். சரி தானே. இப்போ நீங்கள் வந்து கோழி வளர்க்க போகிறீங்களா இருந்தால் கோழி கூடு அடித்த உடனே நீங்கள் எனக்கு ஒரு படம் அந்த மாதிரி வந்து செய்யணும் மக்கா. ஏன்னு சொன்னால் இப்போ நாங்கள் தந்துட்டோம்னு சொல்லி போட்டு சில பேர் வந்து சொல்லக்கூடும், லூஸ் அவனை கொண்ட கோழியை வளர்த்து நீ என்ன செய்ய போகிற, உன்னால் இயலாது, அந்த காசை கொண்டு பேங்கில் போடு, எல்லாட்டி யார்ட்டையும் வட்டி கொடு, அப்படி இப்படின்னு நம்ம வந்து சொல்லுவாங்க. இப்போ அதுக்காண்டி இப்போ வட்டி கொடுக்குற அளவுக்கு நான் கணக்கை தரப்போகிறோம் இல்லை, நான் பொதுவாக சொல்கிறேன். சரியா? அந்த மாதிரி வந்து நீங்கள் யாரும் மலத்து நம்ம அட்வைஸ் பண்ணினா நீங்கள் அதை வந்து கேட்காம உங்களுக்கான தொழிலை நீங்கள் உருவாக்கணும். சரியா? அப்போ நீங்கள் கோழி கூட ஒன்று அடிக்க போகிறீங்களா இருந்தால் நோம்பல இப்போ நாங்கள் தர்ற காசை வச்சு உங்களால் எவ்வளோத்துக்கு செய்யணுமோ அதுக்குள்ளே மேனேஜ் பண்ணி செய்யணுமா காசு தானே. நானும் வந்து இப்படி கணக்கு வேணும் அந்த மாதிரிலாம் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி கேட்கல, அது அவங்க தாரதை தான் நான் கொண்டு வந்து. சரியா? என்ன ஒன்று கதைக்கிறீங்க இல்லை 3 வருது மண்டை இல்லை இல்லை தம்பி. அப்போ நீங்கள் கதைக்கிறீங்க கேட்டுட்டீங்க. சரி. அப்போ இப்போ நீங்கள் கதைங்க நான் கேட்டுருக்கேன். சொல்லுங்களேண்ணா. அப்போ இப்போ எப்படி போகுது வாழ்க்கை? இருந்த மாதிரி தான் போய் கொண்டு இருக்கேன். சார் எங்கடா உள்ளுக்கு போனோம் திடீர்னு விஜய் மாதிரி வந்திருக்காங்க. இங்கேதான் பார்ப்போம். அப்போ இதுதான் தம்பி இந்த தைப்பொங்கலோட பேர ஏன்னா இது என்ன இப்போ பட்டனை திறந்து விடுறதா இல்லாட்டி இதை உள்ளுக்கு விடுறதா? டிஷர்ட் உள்ளுக்குள்ள இல்லாட்டி அவசரத்தில் டிஷர்ட்டுக்கு மேலே ஷர்ட்டை போட்டு வந்துட்டாரா? டிஷர்ட்டை போடுறது வந்துக்கார் உள்ளுக்கு. ஏன்டா அப்போ அம்மாவோட சொரியிற. சொல்லுங்க தம்பிக்கு என்ன பேர்? என்ன பேர்? தர்விஷனா? ஓகே தர்விஷ். அப்போ வந்து எனக்கு ஒரு டான்ஸ் ஒன்று ஆடி காட்டுங்க தர்விஷ். டான்ஸ் ஆட தெரியாதா? அப்போ பாட்டும் பாட தெரியாதா? ஒன்றும் தெரியாதா? அது சரி நிமிந்து பாரு பார்ப்போம். அதுவும் தெரியாதா? நிமிந்து பார்க்க தெரியுமா? காலம் என்ன சாப்பிட்டீங்க தங்கச்சி? சோறும் கறி என்ன? மீன் குழம்பும் பருப்பு சொதியும் என்ன? சரி. ஓகே. அப்போ தம்பி சொல்லுங்கள், தம்பி பற்றி தான் வந்து படிக்கிறீங்க? இந்த வருஷம் மட்டும் ஆமாம். ஓகே. உங்களுக்கு படிப்புக்கு என்ன தேவை? எனக்கு வகுப்புக்கு போகிறது சைக்கிளும் கொப்பியும் வாங்கணுமே. அப்போ அன்றைக்கு நாங்கள் தந்த காசுலாக்கா நீங்கள் 3 உடுப்படுத்து கொடுத்தீங்க. உடுப்படுத்து கொடுத்து வீட்டுக்கு சாமான் பண்ணது. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் இருந்து 7 நாள் ஒரு தரம் பார்க்க வரையில 3 நேரம் சாப்பாடு அதுக்கு செலவழிச்சிருந்தா. ஓகே. அதில் மிச்சம் இருக்குதா? இருக்குதா? ஓகே. அப்போ நாங்கள் இன்றைக்கு கொஞ்சம் காசு வந்து தாரோம். நீங்கள் அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து நீங்கள் பிள்ளைக்கு ஒரு சைக்கிள் கண்டிப்பாக எடுத்து கொடுங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு புதுசாக தான் எடுத்து கொடுக்கணும்னு இல்லை, நம்மளாக செகண்ட் ஹேண்ட் ஆகணும்னு சொன்னால் பார்த்து எடுக்கலாமே. நாங்கள் அன்றைக்கெலாம் பார்த்து 680 ஒரு அக்கா ஒரு வந்து 7000 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்தா சைக்கிள். அது வந்து 7000 ரூபாய்க்கு எல்லாருக்கும் அமையாது. நீங்கள் ஒரு 15-20 அந்த மாதிரிக்கு வேணும்னு சொன்னாலும் எடுக்கலாம். நான் என்ன சொன்னால் சின்ன பிள்ளைகள் கொண்டு போய்க்குள்ள புது சைக்கிள் 2000 களவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகம். அதனாடி நீங்கள் ஒரு அளவான சைக்கிள் எடுத்து கொடுத்தீங்கன்னாலும் ஓகே, பிள்ளைகள் பயன்படுத்துவாங்க. சரியா? மற்ற வந்து நீங்கள் உங்களோட தொழிலுக்கான ஒரு அளவில் பார்க்கலாம். நார்மலாக வந்துட்டு நீங்கள் 300 ரூபாய்க்கு 6 கோழி குஞ்சு வாங்கி விட்டீங்கன்றக்குள்ள ஒரு 30,000 இருந்தாலே நீங்கள் நார்மலாக அவனு செஞ்சு கொள்வீங்க. ஏன்னா அந்த மாதிரி உங்களோட முயற்சி இருக்குது தானே? இருக்குது தம்பி. இருக்கு, நான் செய்வேன். இருக்குது, நீங்கள் செய்வீங்க. அப்போ வந்து நாங்கள் கொண்டு வந்த அந்த உதவியை வந்து கொடுப்போமாக்காக. ஸோ கொடுத்தமாக இருந்தால் எங்களுடைய ஒரு கடமையும் வந்துட்டு முடியுது. சரி தானே தாங்க?
நீங்கள் எதிர்பார்த்தீங்களா நாங்கள் மறுபடியும் வருவோம்ண்டு? எதிர்பார்த்து நாங்கள் சும்மா வாயால் சொல்லக்கூடாது, அடி மனசுலேருந்து வரணும். உண்மைதான் தம்பி, எதிர்பார்த்து நான். நீங்களும் எங்களோட வீடியோக்கள் பார்க்குறீங்களா? ஓ, பார்த்துக்கொண்டு. கடைசியாக என்ன வீடியோ பார்த்தீங்க சொல்லுங்க அப்புறம். இந்த நாளில் வீடியோ பார்க்கல, ஹாஸ்பிட்டலுக்கு போனது. அப்போ சும்மா அடிச்சு விட்றது பார்க்குறேன். சரி, ஓகே. அப்போ இது ஒரு தம்பி என்னங்க அதான் பார்க்குறேன். அப்போ அக்கா காருக்கு ஒரு மைலோண்டை கடுத்தா குடிங்க தேவையில்லையா? நவன் கடவுள் எப்படின்றானப்பா, கஷீரா வேலை செஞ்சிருப்பானோ குடிச்சிட்டியில். இல்லாட்டி எனக்குண்டா தம்பி ஒரு குத்து மதிப்பாக தான் சொல்லுவான் போலக்கு. இவ்வளோதான் பெருமண்ட வரைக்கும் பார்ப்பேன். என்ன குழம்பிட்டா? அம்மாட்ட கொடுங்க, அப்போ அம்மாட்ட கொடுங்க, அம்மாட்ட கொடுங்க. இப்போ தான் சொன்னான் கேஷியராக இருந்திருப்பான் புடிச்சிட்டிலேருந்து, அதுக்கு இடையில குழப்பி விட்டானே. அக்கா பார்த்தா வட்டிக்கு விட்டு வாங்குறோம் அவளோட கண்ட விதை பார்த்தா. அடுத்த சின்னவன் ஒன்றும் சரியா சரியா? ஆமா, கொஞ்சம் எடுத்து வச்சுதான். ரெண்டு இருக்கு. 10 லட்சம் இருக்குதா? ஓகே. அப்போ வந்து ஓகே, அது உங்களுக்கு சும்மா நம்மளை செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் தானேக்கா. நீங்கள் வந்து எங்களை நம்பி நாங்கள் இங்கே வந்த டைமில் ஒரு ஆண்டு தான் கால் பண்ணிங்க. உண்மையிலேயே நிறைய பேர் இங்கேருந்து கால் பண்ணவங்க. ஆனால் நாங்கள் வந்து போய் பார்க்கல. ஏன்னு சொன்னால் இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு கதையாக இருக்கக்கூடாதானே, எல்லாருக்கும் ஒரே கதையாக இருக்கணுமெண்டு. இப்போ இருந்தாலும் நான் உங்களோட அந்த நிலைமை அண்ணா வந்து இறந்த குறித்து தான் நான் உடனே வந்து நான் அன்றைய தினம் 50,000 தந்து இன்றைக்கு மறுபடியும் கொண்டு வந்து இதை தந்திருக்கேன். சரி தானேக்கா? இப்போ உங்களுக்கு தெரியும் தானே, இப்போ வந்து ஒரு கொஞ்சம் காசாக டைம் வாங்குறேன்னு சொன்னால் அவ்வளோ கஷ்டமுண்டு. சொல்லுங்கள், அவ்வளோ எவ்வளோ கஷ்டமுண்டு. தர மாட்டாங்க. ஏன் தர மாட்டாங்க? எங்களோட நிலையை அறிஞ்சு ஒரு தரம் தர மாட்டாங்க. உங்களோட நிலைமை அறிஞ்சு தர மாட்டாங்க. அப்போ உங்களோட நிலைமை அறிஞ்சு வந்து இப்போ 4-5 பேர் வந்து முன் வந்து உதவி செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நான் கண்டிப்பாக நன்றி சொல்லத்தானே வேணும். சரி, அப்போ நான் வந்து யார் யார் அந்த காசு அனுப்பியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயிலை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். சரி தானே? ஸோ அந்த வகையில் வந்துட்டு ஃப்ரான்ஸ்லேருந்து கேமா அசோக்னு சொல்லி அவங்க வந்து ஒரு 50,000 கொண்டு அனுப்பியிருந்தாங்க. வாட்ஸ்அப் நம்பர் 426. அக்காக்கள் வந்துட்டு முதல்ல ஒரு குடும்பத்துக்கு வந்துட்டு ஒரு 50,000 அனுப்பினவங்க. அது போக வந்துட்டு ஃப்ரான்ஸ்லேருந்து நொய்சி லீ செகண்ட் ஒரு இடமாக்குனா எனக்கு தெரியலை, 93-130 நண்பர்கள் சிலர் சேர்ந்து அப்படின்னு சொல்லி வந்து ஒரு 80,500 அனுப்பியிருக்காங்க. அது விளக்கம் எனக்கு தெரியல, அவங்க எழுதுனதை நான் வந்து வாசிச்சிருக்கிறேன். வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு கடைசி 120. ஜெர்மனியில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு அண்ணா வந்து வாட்ஸ்அப் நம்பர் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி வந்து குறிப்பாக எழுதி விட்டுருக்கார். அப்போ அவர் ஒரு 20,000 கொண்டு அனுப்பியிருந்தார். சரி தானே? இது ஒரு வில்லங்க மாற்றாங்க கிடைக்குன்னு சொன்ன வாட்ஸ்அப் நம்பரை வச்சு அவரை பிடிக்கல, அவர் அதுக்கும் வேணாம்ன்ற. சரி, ஓகே. மற்றது வந்துட்டு ஜெர்மனிலேருந்து அஜயன் இந்திரகுமாரன் சொல்லி தனது 18வது பர்த்டே முன்னிட்டு 34,533 அனுப்பியிருக்கார். சரி, அப்போ அவர் எழுதினதை நாங்கள் வாசிச்சிருக்கோம். அண்ணா நீங்கள் பார்த்து பிறகு குழம்பக்கூடாது. அண்ணா வந்து 34,533 அனுப்பியிருக்கார். அண்ட் வந்து லண்டனில் இருந்து இன்னும் ஒரு அண்ணா அவர் வந்து ஒரு 15,000 அனுப்பியிருந்தார். வாட்ஸ்அப் நம்பர் வந்து 625. சரியா? அப்போ வந்து 2,33,000 மொத்தம். உங்களுக்கு இப்போ நான் எவ்வளோ தந்திருக்கேன்? 2 லட்சம். 2 லட்சம் ரூபா. 33. அப்புறம் அடுத்த தரம் வேலை கொண்டு வந்து கேட்டா சரி குழம்புவீங்களா? இல்லை இல்லை இல்லை, நான் குழம்பு மாட்டேன். பிரச்சனை இல்லையா? இல்லை, பிரச்சனை இல்லை இல்லை எங்கள்கிட்ட இப்போ 33 ரூபா. 30 ரூபாய் தான் 3 ரூபா வேலை அவ்வளோ. இப்படியா 33 ரூபா இல்லைங்க அக்கா? அதையும் சிரிக்காம சொல்கிற பார்த்தா நீங்கள் தந்துட்டு தான் போகணுன்ட்டு நிற்கிற அவ்வளோ. இல்லை இல்லை, நாங்கள் கேட்க மாட்டோம். சரி, என்கிட்ட 33 ரூபாயில் நான் 50 ரூபா, நீங்கள் என்ன 15 ரூபா வாங்க. சரியா? சில்லறை இல்லை தம்பி என்கிட்ட. அப்போ இதை வச்சுருங்க அப்புறம் எடுப்போம். நீங்கள் வைங்க தம்பி. இல்லை இல்லை, அப்புறம் இதை வச்சுங்க. நீங்கள் ஏன் அப்புறம் அதை நான் எடுத்தா இருக்கக்கூடாதுல்ல. சரிதானே? அப்போ வந்து இப்போ இவ்வளோ பேரும் வந்து அக்கா அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 பேர்கிட்ட ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
இந்த நேரத்தில் தம்பி இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கக்குள்ளையும் இவ்வளோ பேர் அவங்களுக்கும் கஷ்டம்தான். எங்களோட கஷ்டத்தை பார்த்து உதவி செய்தாக்களுக்கு எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும். இந்த பிள்ளைகளுக்கு எனக்கு உதவி செய்கிறதுக்கு நன்றி. ஓகே, அதை விட வேறு எதுவும்? சரி, இப்போ நாங்கள் வந்து இந்த ஒரு உதவியை உங்களுக்கு செஞ்சிருக்காட்டி நீங்கள் வந்து என்ன ஒரு ஐடியாவில் இருந்த நீங்கள் அடுத்த கட்டம் கூட நகர்வு எதுவாக இருந்தது? தற்கொலை தான். தற்கொலைக்கு போதான் இருந்தேன் நான் பிள்ளைகளோட சேர்ந்தா. என்ன மாதிரி தற்கொலை செய்கிற ஐடியாவில் இருந்தீங்க? ஏதாவது விஷத்தை கொடுத்து சாக மாட்டா இருந்தேன். விஷத்தை குடிச்சு யாரும் ஐடியா சொல்லி தந்தவே இல்லை நீங்களா யோசிச்சீங்களா? அன்றைக்குள்ள விஷமண்டா என்ன மாதிரி கடையில் வாங்குற ஐடியா இல்லாட்டி எல்லரி கொட்டை அந்த மாதிரி இருக்குதானே தம்பி? இப்போ கடையிலையும் இருக்குது. கடையிலையும் இருக்குதா? அனுபவம் இருக்குதா முன்ன பின்ன வாங்கி? இல்லை அப்போ எப்படி வாங்குவீங்க? தருவேன் தானே. என்னென்னு கேட்பீங்க போயிட்டு? வெள்ளாமை கடிக்கன்னு சொன்னால் தருவாங்க. வெள்ளாமை கடிக்கணும்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு அடிக்கிறதா? சரி, இப்போ நீங்கள் வந்து செத்துட்டீங்கன்னு வைப்பமே, அதால் எதுவும் பலன் கிடைக்குமா? நாங்கள் செத்தா தெரியாதானே தம்பி? நீங்கள் செத்தா உங்களுக்கு தெரியாதானே? அப்போ நீங்கள் சாகிற சரி, நீங்கள் வாழ்ந்துட்டீங்க சரி, உங்களுக்கு ஒரு 35 வயசுன்னு வைப்பமே, அப்போ இந்த பிள்ளைகளை நீங்கள் சாக்கோல நினைக்கிறது வந்து சரியா? தம்பி, உன்னை அம்மா கொல்ல போகிறான், என்ன செய்வோம்? ஆண்டா தங்கச்சி சொல்லுங்களேன். தம்பி சொல்கிறா, அம்மா வந்து உங்களுக்கு மருந்து வந்து கொல்ல போகிறான், என்ன செய்வோம்? என்ன அம்மா அம்மா அந்த குடிப்போம். அம்மா இருந்தா குடிப்பியா நீ? நீ குடிப்பியாடா? நீ குடிப்பியா? இவனை கேட்டு வேலையில் இவனை கொண்டுலாங்கிறது இல்லை. என்னடா தம்பி, நீ அம்மா மருந்து தான் குடிப்பியா? சித்த பரவாயில்லையா? சொல்லுங்களேன், சித்த பரவாயில்லையா? உங்களுக்கு ஆசை இல்லையா? வாழணும்னு ஆசை இல்லையா? வாழணும்னு ஆசை இல்லையா? அப்போ செத்து என்ன செய்யறப்போ சொல்லுங்களேன். காய்ச்சா தான் நான் செய்யலாம். நாங்கள் என்ன சொல்லுங்க. அப்போ நீங்களுக்கு வாழ ஆசை இல்லையா? இருக்கு. அப்போ அம்மா மருந்து தரைக்குள்ள நீங்கள் அதை எப்படி வாங்கி குடிப்பீங்க? அம்மா குடித்தா நீங்களும் குடிப்பீங்க. சரி, அப்போ நீங்கள் அம்மா சொல்ல மாட்டீங்களா? அம்மா அப்படி குடிக்க வேணாம், அம்மா நான் இருக்கேன், நான் வளர்ந்து உங்களை பார்ப்பேன் தானே, நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? சொல்லி குடிக்கலாம். பிள்ளைங்கள சொல்லி போட்டு குடிக்க நான் சொல்லி போட்டு அம்மா குடிக்கலாம். அம்மா குடிச்சா நீங்களும் குடிச்சிடுவீங்களா? இதுதான் நான் அம்மாண்ட வளர்ப்புன்னு சொல்கிறது. சரி, இனி அப்படி ஒரு நாள் நமக்கு அப்படியான முடிவு எடுக்கக்கூடாது, சரிதானே? இப்போ இதோட உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு சின்ன முன்னேற்றம் நம்புறீங்க தானே? பிள்ளைகளை பார்த்தீங்களாக்கா எப்படி பிள்ளைகளாக இருக்கிறான்னு சொல்லி எல்லாருமே நல்ல அருமையான பிள்ளைகள். அம்மா வாங்கி தந்தால் நாங்கள் விஷமண்டாலும் குடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காலத்தில் யாரும் சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் வேறு இடங்களில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். வந்து எத்தனை வயசு இப்போ தம்பிக்கு? 12 12 வயசு. 10 வயசுலேயே கல்லால் அறிகிறாங்க அப்பா அம்மாவுக்கு, தெரியுமா? அப்படியான வயசில் வந்துட்டு இப்படி சொல்கிறாங்க. அன்றைக்குள்ள வந்து எவ்வளோ ஒரு பக்குவமான பிள்ளைகளாக இருக்கிறாங்கக்கா. அப்போ நீங்கள் ஒரு நாளும் வந்து அப்படியே ஒரு தவறான முடிவு எடுக்கக்கூடாதுல்ல. நீங்கள் வந்து 10 மாதம் சுமந்து தானே பெற்றுனீங்க, இல்லாட்டி 10 வருஷத்துக்கு முன்னே கொஞ்சம் மாதம் குறைவாக சுமந்துனீங்களா? அப்படி இல்லை தானே? அப்போ நீங்கள் ஒரு நாள் அப்படி தவறான முடிவு எடுக்கக்கூடாதுக்கா, சரியா? எப்பயும் வந்துட்டு நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்காண்டி வாழணும் நினைக்கணும், சரி? அவங்க ஒரு நிலைமைக்கு வந்த அப்புறம் வேறு விஷயம். சின்ன வயசில் இருக்கும்போது வந்து அப்படி முட்டாள்தனமான முடிவுகள் எடுக்கக்கூடாது, சரியா? முடிவு எடுக்க வேண்டிய நிலைமை வந்தது தம்பி. ஆனால் நீங்கள் வந்துட்டீங்க, இல்லாட்டி எடுத்துருப்பேன். உண்மையாக தான் சொல்கிறீங்க? ஓ, உண்மையிலே. அதுக்கு தாண்டி காலையில் கோல் எடுத்து நான் ஒரு கதைக்கு இப்போ ஒரு கதைக்கு நீங்கள் கோல் எடுத்து நாங்கள் வந்திருக்காட்டி நீங்கள் தற்கொலை செஞ்சுருப்பீங்க, அப்படியா? ஒருத்தரும் இல்லை தம்பி எங்களை பார்க்குறது. மனுஷன் இருந்தால் நல்லா பார்த்தது. ஒருத்தர் உதவி செய்ய மாட்டாங்க. அது உண்மைதான். எல்லாட்ட வீட்லேயும் அப்படியான நிலைமைகள் இருக்குதானக்கா. இப்போ உண்மையிலே வந்து இப்போ கணவன் இல்லாட்டி இந்த காலம் வாழ்கிறது சரியான கஷ்டம். நீங்கள் வேலையில் போகிறீங்களாக்கா? இப்போ இல்லை, போகிறீங்களேன்னு இவங்களை விட்டுட்டு போயிடாமல் இருக்குது. சின்னாக்கள் தானே, அதால் 3 பேரையும் கூட்டிக்கிட்டு கொண்டு பார்த்துருக்கீங்கன்னு. சரி, அப்போ இனி ஒரு நாளும் அப்படி தவறான முடிவுகள் எடுக்கக்கூடாது, சரியா? எப்பயுமே வந்துட்டு உங்களுக்கு அப்படியான ஒரு எண்ணம் பரமாக இருந்தால் இந்த வீடியோ போட்டு பாருங்கள். நாங்கள் இருக்கோம், செய்யலான்ட்டு ஒன்றுமே இல்லைக்கா. பாருங்கள், நீங்கள் கஷ்டம் அப்படின்னு சொல்லி போட்டு தூக்கப்பட போனால் நீங்கள் எல்லாம் இப்போ நாங்கள் வந்தாலும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கஷ்டம் குறைஞ்சிருக்கு தானே. இப்போ நீங்கள் வந்து அப்படியே ஒரு காரியம் செஞ்சுருந்தால் அது உண்மையிலே அநியாயம் தானேக்கா. ஒரு கொஞ்சம் காசு கடனால் வந்துட்டு அப்படி செய்கிறதா?
கூடாது தானே. அப்போ ஒரு நாள் வந்து தற்கொலை செய்கிறதால எதுவும் கிடைக்காது. இந்த அவங்களுக்கு உங்களோட சோழங்களை பின்னுக்கு வந்து நீங்கள் சொல்ல அவங்க அழுகுறாங்க. ஏன்னாக்கா நீங்கள் சொல்லணும் இல்லை அவங்களுக்கு என்ன அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்னாக்கா அப்படி ஒரு கைக்கு நீ தற்கொலை செய்கிற ஐடியா இருந்தாலும் என்ன கால் பண்ணி போட்டு தண்டி விட்டுறாங்க. சரி, ஒரு போலீஸ் வந்து என்னையே பிடிச்சி விட்ருவேன். ஏன்னா கடைசி யார் பொண்ணுன்னு பார்த்தேன். அப்படி செய்ய மாட்டேன். அப்படி இருந்தால் அழிச்சு விடுங்க நம்புறேன். சரியாக்கா? ஏண்ணா ஏண்ணா நான் அழிக்க மாட்டேன். அழிக்க மாட்டீங்களா? ஏன் அப்போ என்னையே பிடிச்சிட்டு போட்டுமெண்டா என்னண்டு நீங்கள் உதவி செய்த நீங்கள் தம்பி நாங்கள் மறக்க மாட்டோம் முண்டைக்கு. சரிக்கா, சும்மா யோக்கு காய்க்கிறது வேறு. நீங்கள் அப்படி ஒன்றும் யோசிக்கக்கூடாது. சரியா? சரியா தம்பி? இனி அம்மா அப்படி என் காய்ச்சா நீங்கள் பேசணும் அம்மா. சரியா? நான் இருக்கிறேம்மா, நான் பார்ப்பேன்னு சொல்லி. ஏன்னா 13 வயசுலேயும் வந்து வேலை செஞ்சு குடும்பத்தை பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா தம்பி அப்படி எல்லா கட்டம் போனால் பிள்ளை இருந்தாலும் பார்ப்பீங்க தானே அம்மா? வேணா ஆமாம் இல்லை ஏண்ணா? சரி, ஓகே. அப்போ நாங்கள் போயிட்டு வரட்டுமாக்கா? சந்தோஷம் தானே? நீங்கள் இதுக்கு என்ன செய்கிறீங்கன்றதை எனக்கு ஒரு அப்டேட் பண்ணுங்கள். சரியா? ஏன்னு சொன்னால் இப்போ ஏன்னா அப்படி சொல்கிறேன்னு சொன்னாக்கா, இப்போ ஒரு சரியான முறையில் நீங்கள் அதை பயன்படுத்தும் போது வந்து எனக்குமே சந்தோஷமாக நான் பயன்படுத்துவேன். என்ன சொன்னாங்க அம்மாக்கா? ஒரு கோழிக்கோட்டை ஒரு கொஞ்சம் கோழியை வாங்கி வளர்த்து அதாவது நீங்கள் ஒரு 500 1000 ஒரு நாளைக்கு உழைக்கிறீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் தானே. அதே டைம் வந்து பார்க்குறவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து அக்காவுக்கு உதவி செய்ய முன் வந்த ஒரு அந்த 4-5 பேருக்கும் நானும் வந்துட்டு என் சார்பான நன்றிகளை வந்துட்டு கூறிக்கொள்கிறேன். உண்மையிலே வந்துட்டு அவங்க பெருமளவில் என்ற நம்ம கதைக்கல அவங்களோட ஆள் மனசில் இருந்த அந்த ஒரு உணர்வை நீங்கள் கேட்டிருப்பீங்க. நாங்கள் வந்திருக்காட்டி தாங்க 4 பேரும் வந்துட்டு இறக்குற ஒரு முடிவில் தான் வந்து இருந்தவங்களாம் என்ற வந்து தம்பி சொன்னதையும் கேட்டிருப்பீங்க. அம்மா வந்து விஷத்தை இருந்தாலும் நாங்கள் குடிப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படியான ஒரு அருமையான பிள்ளைகளோட சேர்ந்து 4 உயிர் போக இருந்த இடத்துல ஏதோ நாங்கள் வந்தால் அதை தடுத்து நிறுத்தியிருக்கோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு நாங்கள் இந்த இடத்த விட்டு வந்துட்டு லீவ் ஆகிறோமாக்கா. மறுபடியும் வரும்போது ஏதோ ஒரு சின்ன முன்னேற்றத்தோடு இருந்தாலும் உங்களை பார்க்கணும். சரியா? இனியும் நீங்கள் இப்படி கவலைப்பட்ட மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ நாங்கள் இப்போ இந்த 2 லட்சம் பெரியதுன்னு நான் சொல்ல வரையில்லை. ஆனால் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும் தானே அடுத்தடுத்து போகிறதுக்கு. சரியா? சரி தானே? கடவுளாக யோசிச்சிங்கன்னா அப்புறம் அதுவும் கரைச்சலாக வந்துடும். சரியா? அந்த நடிகை கொஞ்சம் கவனமாக இருங்க. சரியா? இப்போ வேட்டை போட்டு என்ன பேர் தம்பிக்கு? தனுஷ்டன். ஓகே, அப்போ வேட்டையா போட்டு தங்கச்சி வேட்டமா போயிட்டு சரி வரமா? ஓகே, அப்போது இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களையும் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.